7th ஜூலை. இன்னைக்கு இசப்பா உங்களை பார்த்து சொல்கிறது என்னென்னா, அதிசயம். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன்னு சங்கீதம் 9:1 சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில் தேவனை முழு இருதயத்தோட உண்மையான தாகத்தோட தேடுறோமா, துதிக்கிறோமா? ஏனோ தானோன்னு கடமைக்கு கர்த்தரை தேடுற ஒரு கூட்டமாக நம்ம இருக்கக்கூடாது. எவ்வளோ பெரிய ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து கவன சிதறல்கள் இல்லாமல் பயபக்தியோடு அவரை துதிக்கணும். நம்ம வாழ்க்கையில் தேவன் நிறைய அதிசயங்களை செஞ்சுருப்பாரு, நன்மைகளை தந்திருப்பாரு. ஆனால் அதெல்லாம் மறந்தவர்களாக அவரோட சமூகத்தில் போய் நம்ம நிற்கக்கூடாது. எல்லாவற்றையும் சொல்லி நன்றி செலுத்தணும். அதற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். தேவன் எனக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு புலம்பக்கூடாது. தேவன் என் வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகளை செஞ்சுருக்காரு, அப்போ இதையும் செய்வார் அப்படின்னு முழுசாக நம்பணும். தேவன் இனியும் உங்கள் வாழ்க்கையில் அற்புத அதிசயங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்காரு. ஸோ முழு இதயத்தோடு அவரை துதிங்க. பை தாஜ் ஆவ் ஷாரன். ஹாவ் அ ஃபேண்டாஸ்டிக் டே.